பார்வை சரியாக தெரியவில்லை என்றால் நாம் கண் மருத்துவரிடம் பரிசோதனை செய்து அதற்கேற்றவாறு கண்ணாடி போடுவோம். ஆனால் இனி கண்ணுக்கு சொட்டு மருந்து போட்டாலே நல்ல கண் பார்வை தெரியுமா? அது என்ன என்பது பற்றி பார்க்கலாம். இனி 1 மணி நேரத்தில் கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய முடியும் என கண்புரை மற்றும் ஒளிவிலகல் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் ஐரோப்பிய சங்கம் மற்றும் இந்தியாவைச் சேர்ந்த என்டோட் மருந்து தயாரிப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக இவர்கள் இணைந்து மில்லியன் கணக்கானவர்களை வைத்து ஆராய்ச்சி செய்தனர். அந்த ஆராய்ச்சியில் படிக்கும் போது மட்டும் கண்ணாடி போடுவார்கள். கண்களில் உள்ள கிட்ட பார்வை பிரச்சனைகளை சரி செய்ய சிகிச்சை செய்பவர்கள் இனி கவலைப்பட வேண்டாம். அவர்கள் ஒரு சொட்டு இந்த கண் மருந்தை கண்ணில் விட்டாலே போதும். அவர்களின் பிரச்சனைகள் 1 மணி நேரத்திலேயே சரியாகிவிடும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். பிரஸ்பயோபியா என்ற வயது மூப்பு காரணமாக பார்வையை இழந்தவர்களை மட்டும் வைத்து செய்யப்பட்ட இந்த ஆராய்ச்சியில் பைலோகார்பைன் மற்றும் டிக்ளோபெனாக் என்ற சொட்டு மருந்துகள் தொலைதூர பார்வையை கணிசமாக மேம்படுத்தியது தெரியவந்தது. இந்த ஆய்வில் பங்கேற்ற பலர் தங்கள் முதல் டோஸுக்கு பிறகு 1 மணி நேரத்திலேயே கிட்ட பார்வையை கூர்மையாக சோதிக்கும் ஒரு கண் விளக்கப்படத்தில் உள்ள 2 முதல் 3 கூடுதல் வரிகளை படிக்கும் திறனை பெற்றனர். இதனால் ஏற்படும் பக்க விளைவுகள் லேசானவை மற்றும் தற்காலிகமானவைதான் என்று ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நீண்ட கால பாதுகாப்பை உறுதிப்படுத்த இன்னும் இந்த மருந்துகளை வைத்து பல ஆய்வுகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்றும் இதுதான் இதன் முதல் சோதனை என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இது குறித்து கண் மருத்துவர் அருண்குமாரிடம் பேசினோம். யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் கேட்ராக்ட் அண்ட் ரிஃப்ராக்டிவ் சர்ஜன்ஸும் என்டோட் ஃபார்மாட்டிக்கல்ஸும் இணைஞ்சு கண்ணுக்கு ஒரு டிராப் மருந்து ஒன்று கண்டுபிடிச்சதா வெளியிட்டிருக்காங்க. அந்த மருந்து போட்டால் ஒரு ட்ராப் போட்டாலே புக் ரீடர்ஸும் சரி இல்லை அந்த தொலைதூர பார்வை உள்ளவங்களும் சரி அதை அந்த வயது மூப்பு காரணமாக வர அந்த தொலைதூர பார்வை அவங்க கண்ணாடி யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்றாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக இருக்கும் டாக்டர்? இந்த மருந்து பேரு பைலோகார்பன் பேரு. இது ரொம்ப வருஷமாவே இருக்கிற ஒரு மருந்து தான். இது புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து கிடையாது. இது முன்னாடி நம்ம ஹை பிரஷர் குறைக்கிறதுக்காண்டி முதல்ல கண்டுபிடிச்ச மருந்து இந்த பைலோகார்பன். நம்ம 2% ஸ்ட்ரென்த்ல அவைலபிளா இருந்தது. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா இதே மருந்தை கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி ஒரு 1.25% ஆக்கிட்டு அந்த பாப்பான்னு சொல்லுவோம் பியூப்பிள்னு சென்டர்ல அது விரிஞ்சு சுருங்கும். லைட்டை ஜாஸ்தி உள்ள போறதுக்கும் வெயில்ல போனா கம்மியா உள்ள போறதுக்காண்டி அதை சுருக்கிறதுக்கும் பியூப்பிள் இந்த மருந்து சுருக்கிடும். சுருக்கிறதுனால நமக்கு டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்மளால கிட்ட உள்ளது இன்னும் கிளியரா படிக்க முடியும் கண்ணாடி இல்லாமயே. இது நீங்க போட்டுட்டே இருக்கணும். ஒரு முறை போட்டீங்கன்னா 6 மணி நேரம் இந்த மருந்து வேலை. நம்ம எப்போ நல்லா தெரியணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி இந்த மருந்தை நம்ம போடணும். 6 மணி நேரம் கழிச்சு வேணும்னா திருப்பியும் போடணும். பட் இது புதுசா கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து கிடையாது. ஏற்கனவே இருக்கிற ஒரு மருந்தோட கான்சென்ட்ரேஷனை மாற்றி இது ஒரு புது யூஸ்க்காண்டி ஒரு புது யூட்டிலிட்டிக்காண்டி அதை இப்போ யூஸ் பண்றாங்க. இது எல்லாருக்கும் ஒத்துக்கோன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் தலைவலி உண்டு பண்ணக்கூடிய மருந்து. 100ல ஒரு 4 பேருக்கு இது போட்டா தலைவலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது நமக்கு கிட்ட பார்வை இன்னும் நல்லா நமக்கு இந்த 40 வயதுக்கு மேல வர வெள்ளை எழுத்துன்னு சொல்லுவோம். அதாவது எல்லாருக்குமே 40 வயசுக்கு மேல இந்த சின்ன எழுத்துக்கள் தெரியாம இந்த தசைகள் கொஞ்சம் தலைவலினால கொஞ்சம் வீக்னஸ்னால கிட்ட தெரியாததுக்கு கண்ணாடி போடுற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அது இந்த மருந்து போடுறதுனால நமக்கு அந்த எக்ஸ்டெண்டட் டெப்த் ஆஃப் ஃபோக்கஸ் பின் ஹோல் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஒரு சின்ன ஓட்ட வழியை பார்த்தா இன்னும் கிளியரா தெரியும் ஒரு ஸோ அது மாதிரி நம்ம பாப்பாவை சுருக்கிறதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இந்த மருந்து போடுறதுனால பார்வை இம்ப்ரூவ் ஆகுது. ஒரு பெர்மனன்ட் கியூரோ சொல்யூஷனோ கிடையாது. இது போட்டுட்டே இருக்கணும். 6 hours போட்டா இது வேலை பண்ணும். அந்த மருந்து நம்ம உடம்புக்கு ஒத்துக்கணும். இந்த மாதிரி சில இது நம்ம மனதுல கொண்டுட்டு இதை யூஸ் பண்ணலாம். யாருக்கு ஒத்துக்குதோ அதுக்கு நமக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலா இருக்கும். இது ஆனா 6 மணி நேரத்துக்கு தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் நமக்கு அதோட அந்த மருந்தை நம்ம உபயோகப்படுத்தினா 6 மணி நேரத்துக்கு வேலை பண்ணும். ஓகே.
ஸோ நம்ம எப்ப நல்லா தெரியணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி இந்த மருந்தை ரொம்ப வைக்கணும். இப்ப அந்த வயது மூப்பு காரணமா வர பார்வை கோளாறுகள் உள்ளவங்க மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? பார்வை கோளாறு உள்ளவங்களுக்கு மட்டும் இது உதவும். கண்டிப்பா இது யூஸ் பண்ணா கிளாஸஸ் போட தேவை இருக்காதா டாக்டர்? ஆமா, அப்போதைக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அது வந்து நமக்கு நம்ம உடம்போட ஒத்து போச்சுன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம். ஓகே டாக்டர், இந்த மருந்துனால இந்த ஃபைலோகாஃபின் மருந்து மூலமா தலைவலி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. அதை தவிர வேற ஏதாவது பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கா? அந்த பியூப்பிள் வந்து சுருங்கி அந்த பொசிஷன்ல இருக்கு. 6 மணி நேரம் கழிச்சு திருப்பியும் வேஞ்சிடுறதுனால நமக்கு வேற ஒன்றும் பெரிய பாதிப்புகள் வராது. முன்னாடி இந்த கான்சென்ட்ரேஷன் 2% யூஸ் பண்றப்போ ஒரு சிலருக்கு இந்த ரெட்டினா டிட்டாச்மெண்ட், கொஞ்சம் ஹெட்ஏக் ஜாஸ்தியா வருது, விழித்திரை கிழிஞ்சு போறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதனாலதான் இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி யூஸ் பண்றாங்க. இப்போ இது சந்தைகள்ல வந்துருச்சா, வந்து விற்கப்படுதா? ஆமா ஆமா ஆமா, இப்பதான் வந்திருக்கு, மார்க்கெட் வந்தாச்சு. ஓகே, யூஸ் பண்றாங்க இப்ப மக்கள். இன்னும் ஃபீட்பேக் நமக்கு முழுமையா இன்னும் நமக்கு கிடைக்கல.